திருப்போரூர் கந்தசாமி கோயில் என்பது தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருக்கும் ஒரு முருகன் கோயில் ஆகும். இந்த கோயில் நகரின் மையத்தில் அமைந்துள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் முற்காலத்தில் ஆட்சி பீடத்தில் இருந்த நவாப் மன்னர்கள் முருகப்பெருமானுக்கு சிறப்புமிகு கோயிலை திருப்பூரில் அமைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்போது நிலவிய அரசியல் சூழ்நிலைகள் கோயில் கட்டும் எண்ணத்துக்கு முட்டுக்கட்டை போட்டவை இருந்த போதிலும் நவாப் மன்னர்களின் எண்ணத்தை செயல்படுத்த காரணகத்தாக இருந்தவர் ஆதிகுரு ஸ்ரீமத் சிதம்பர சுவாமி என்பவர். இவர் இறை வழிபாட்டில் திளைத்து தியானம் செய்யும் போது அவரது கண்முன் முருகப்பெருமானின் வாகனமாகிய மயில் பறந்து செல்வது போல தெரிந்தது. திடீரென்று மயில் வாகனம் தோன்றி மறைந்ததால் சிதம்பர சுவாமி அதன் விவரத்தை குருபிரானிடம் சொல்லி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். முருகப்பெருமானின் சூட்சுமத்தை தெரிந்து கொண்ட குருபிரான், நீ மதுரை சென்று மீனாட்சி அம்மனை வேண்டி தவம் செய், அப்போது உனக்கு தெளிவான பதில் கிடைக்கும் என்றார். அதன்படி நீ தெய்வீக பணிகளை செய் என்றார். குருபிரானின் கட்டளைப்படி சிதம்பர சுவாமி மதுரைக்கு சென்று அங்குள்ள மீனாட்சி அம்மனை நெஞ்சுருக வேண்டினார். 48 நாட்கள் கடும் தவம் இருந்தார். உணவு உறக்கமின்றி கடுந்தவம் இருந்தார். இருந்தபோதிலும் மீனாட்சி தேவியின் கருணை பார்வை விழவில்லை. பின்னர் அவளது புகழை கசிந்துருகி நாவினிக்க பாடினார். சிதம்பர சுவாமியின் உண்மையான பக்தியை கண்டு வியந்த மீனாட்சி அம்மன் அவரது கண்முன் தோன்றினார். அப்போது வடக்கு திசையில் புராண வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற யுத்தபுரி என்ற அங்கு வாழ்கின்ற மக்களால் திருப்போரூர் என்று சொல்லப்படுகிற இடத்தில் எமது மைந்தன் முருகனுக்கு திருக்கோயில் அமைத்து வழிபடு என்று சொல்லி மறைந்தார். யுத்தபுரி என்பது அன்னை மீனாட்சியின் அருக்கட்டளையின்படி சிதம்பர சுவாமி மதுரையிலிருந்து வடக்கு திசையில் உள்ள யுத்தபுரி என்ற இடத்துக்கு வந்தார். யுத்தபுரி என்ற இடம் அடர்ந்த செடி கொடிகளும் பனை மரங்களும் சூழ்ந்திருந்தது. பல பகுதிகளில் முருகனுக்கு கோவில் அமைக்க உரிய இடம் தேடி கிடைக்காமல் சிதம்பர சுவாமி சோர்ந்து போனார். நிரந்தரமான இடத்தில் இருக்கவும் தம்மை தேடி அலைகின்ற தொண்டருக்கு அருள் பாலிக்க எண்ணிய முருகப்பெருமான் அடர்ந்த பனைமரங்களுக்கு இடையே ஒரு பனைமரத்திற்கு சோம்பு உறவில் புற்று முன்னால் மூடிய நிலையில் காட்சி அளித்தார். தமது தேடலுக்கு வழிகாட்டிய முருகப்பெருமானை சிதம்பர சுவாமி போற்றி வணங்கினார். அதன் பின்பு சுயம்பு வடிவில் தோன்றிய முருகப்பெருமானை எடுத்து வந்து வேம்படி விநாயகர் கோவிலில் வைத்து பூஜைகளை செய்து வழிபட்டார். தனக்கு கோவில் அமைக்காமல் வெறும் வழிபாடு மட்டும் செய்து வந்த சிதம்பர சுவாமிக்கு நினைவூட்ட திடீரென்று ஒரு நாள் சிதம்பர சுவாமியின் கனவில் வந்த முருகன் சுவாமியின் நெற்றியில் விபூதியை பூசிவிட்டு மறைந்தார். அந்த நொடிப்பொழுதிலிருந்து தமக்கு எத்தகைய வடிவத்தில் திருக்கோயில் அமைக்கப்பட வேண்டும் என்பதை தத்ரூபமாக சிதம்பர சுவாமிக்கு முருகன் எடுத்துக்காட்டினார். தங்கள் குறை தீர்ந்த பக்தர்கள் சிதம்பர சுவாமிக்கு நன்கொடையாக பணத்தை வாரி வழங்கினார்கள். சிதம்பர சுவாமியிடம் நிறைய பணம் இருப்பதை தெரிந்த கொள்ளையர்கள் அவரை மிரட்டி கொள்ளையடித்து சென்று விட்டனர். திருப்பணிக்காக சேமித்து இருந்த பணம் முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்டதை எண்ணி முருகப்பெருமானிடம் சிதம்பர சுவாமி அழுது புலம்பினார். அழுது புலம்பிய சிதம்பர சுவாமிக்காக முருகன் கொள்ளையர்களின் பார்வையை பறித்தார். சுவாமியின் பணத்தை கொள்ளையடித்ததால் தங்களின் கண் பார்வை பறிபோனது என்பதை கொள்ளையர்களுக்கு முருகன் உணர வைத்தார். தங்களது செயலுக்கு மன்னிக்கும்படியும் எடுத்துச் சென்ற பணத்தை மீண்டும் ஒப்படைப்பதாகவும் சொல்லி சிதம்பர சுவாமியின் காலில் விழுந்தனர். பின்னர் அவர்கள் கொள்ளையடித்த பணத்துடன் தமது சொந்த பணத்தையும் சேர்த்து வழங்கிவிட்டு சென்றனர். தமது செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்ட கொள்ளையர்களுக்கு கண் பார்வை கிடைக்க சிதம்பர சுவாமி அருளினார். அந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்ட நோய்களுக்கெல்லாம் முருகப்பெருமானின் திருநீற்றை பூசி அவர்களுக்கு வழங்கி அவர்களின் நோய்களை குணப்படுத்தினார். அதற்கு நன்றி கடனாக அந்த மக்கள் சுவாமிக்கு நன்கொடையாக பணத்தையும் பொருட்களையும் வாரி வழங்கினார்கள். இதனால் அவர்களது நன்கொடை பொருட்கள் மலை போல் குவிந்தன. நவாபின் மகளுக்கு ஏற்பட்ட தீராத வயிற்று வலி எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலும் சிதம்பர சுவாமி குருவருளாலும் நீரில் தோன்றி மறையும் நீர்க்குமிழி போல காணாமல் போனது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த நவாப் மன்னர் முருகன் கோயிலின் வளர்ச்சிக்காக சுமார் 650 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார். அதானமாக பெற்ற அந்த நிலத்தில் கந்தசுவாமியை திருக்கோயில் கட்டும் பணியை செய்து முடித்தார். சுவாமிகள் திருக்கோயில் மடத்திலேயே தங்கி முருகனுக்கு பூஜை செய்து அழகு பார்த்தார். மண்ணில் புதைந்து கிடந்த இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டில் மீண்டும் புதிதாக கட்டப்பட்டது. திருப்போரூர் முருகன் கோவிலில் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமான் கோவிலுக்கு நுழையும் முன்புற பகுதியிலேயே கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார். அவரை வணங்கிய பின்னர் கந்தக்கடவுளை வணங்க ராஜகோபுரம் வழியாக கருவறைக்கு செல்ல வேண்டும்.
கணநாதர் சன்னதியை சற்று தள்ளி ஆதிகுரு சிதம்பர சுவாமி சன்னதி உள்ளது. ராஜகோபுரம் நுழைவதற்கு முன்பு பெரிய வட்ட வடிவிலான மண்டபம் உள்ளது. இங்கு கொடிமரம், மயில் வாகனம், பலிபீடம் போன்றவை உள்ளன. தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் இல்லாத மிகவும் சிறப்பாக வட்ட வடிவ மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பலிபீடத்தின் முன்புறம் பிரார்த்தனையில் ஒன்றாக உப்பு, மிளகு போன்றவற்றை பக்தர்கள் கந்தபெருமானுக்கு காணிக்கை செலுத்துகின்றனர். வட்ட வடிவ மண்டபத்தை கடந்து ராஜகோபுரம் 24 கால் மண்டபம் வழியாக உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் முருகனின் மனைவிகள் ஒருவரான தெய்வானை சன்னதி உள்ளது. இதற்கு எதிர்ப்பக்கம் உள்ள தூணில் முருகப்பெருமானின் கோவில் வளர்ச்சி பணிகளுக்காக 650 ஏக்கர் நிலத்தை வழங்கிய ஆற்காடு நவாப் சிலை செதுக்கப்பட்டுள்ளது. இடதுபுறத்தில் கருவறை மூலவரான முருகன், வள்ளி தெய்வானை சிலைகளுக்கு மட்டும் அணிவிக்கப்படுகின்ற வில்ல மாலை இங்கு கட்டப்படுகிறது. கடைகளில் விற்கப்படுகிற மற்ற மாலைகள் இங்கு அணிவிக்கப்படுவதில்லை. இதற்கு எதிர்ப்பகுதியில் இந்த திருக்கோவிலை உருவாக்கிய ஆதிகுரு சிதம்பர சுவாமி படம் அமைக்கப்பட்டுள்ளது. சுனை விநாயகரை வணங்கி வழிபட்ட பின்னர் கருவறைக்கு செல்ல வேண்டும். கருவறையில் உள்ள முருகன் மற்றும் தெய்வானை ஆகியோர் பனைமரத்தின் அடியில் சுயம்பு திருவருவில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தானாக தோன்றிய முருகர், வள்ளி தெய்வானை ஆகிய சிலைகளுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்படுவதில்லை. அபிஷேகத்துக்கு பதிலாக புனுகு, ஜவ்வாது போன்ற வாசனை திரவிய பொருட்கள் தான் சாத்தப்படுகின்றன. எதிர் திசையில் பலிபீடமும் யானை வாகனம் அமைந்துள்ளது. ஐராவதம் என்று அழைக்கப்படுகின்ற யானை வாகனத்தை தேவேந்திரன் தனது மகள் தெய்வானைக்காக சீதனமாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு திசையை நோக்கியுள்ள மூலவர் சன்னதியில் அபிஷேக ஆராதனைகளுக்காக முருகன், தெய்வானை மற்றும் வள்ளி சிலைகள் சிறிய உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. மூலவர் சன்னதிக்கு மிக அருகிலேயே ஸ்ரீ சக்கரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ சக்கர சன்னதி உள்ளது. இங்கு சிதம்பர சுவாமி தவம் செய்த இடமாகும். ஸ்ரீ சக்கர சன்னதியில் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் மனக்கவலை எல்லாம் மாயமாய் பறந்துவிடும். வேண்டுவதை நிறைவேற்றி தரும் பீடம் இங்கு உள்ளது. கருவறைக்கு வெளியே தெற்கு புறமாக உற்சவர் மண்டபம் உள்ளது. இங்குதான் உற்சவர் சிலைகளுக்கு பக்தர்களால் செய்யப்படுகின்ற அபிஷேக ஆராதனைகள், சுவாமி திருவிழா போன்றவை நடைபெறுகின்றது. ராஜகோபுரத்தின் உட்புற பகுதியில் பின்புறத்தில் வன்னியநாத, விசாலாட்சி, நாகதேவதைகள் போன்ற சன்னதிகள் உள்ளன. இங்கு நவகிரகங்களுக்கு தனியாக சன்னதி இல்லை. அதே சமயம் சூரியன், சனி 2 கிரகங்களுக்கு மட்டும் தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன. கோவிலுக்கு முன்புறம் திருக்குளம் உள்ளது. அதன் நடுவில் நீராழி மண்டபம் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் 8 கிணறுகள் உள்ளன. கோடை வறட்சி காலத்திலும் கூட இந்த குளம் வற்றாத நிலை உள்ளது. தைப்பூச விழாவின் முக்கியமான நிகழ்ச்சியான தெப்போற்சவம் இந்த குளத்தில் தான் நடைபெறுகிறது.